Good News Club World. ஹலோ குட்டீஸ், உங்க எல்லாரையும் சிஎஃப்இன் குட் நியூஸ் கிளப்போட 34th எபிசோட்க்கு வெல்கம் பண்றோம். ஐ எம் யுவர் ரிட்டானா அண்ட் ஐ எம் யுவர் இவானா. குட்டீஸ், இன்னைக்குரிய குட் நியூஸ் கிளப்ல நம்ம நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள்லாம் கத்துக்க போறோம் குட்டீஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கை கொப்பி கண்ணு முடிக்கோங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த 34th எபிசோட்லையும் நாங்கள் கற்றுக்க போகிற பாட்டு, கதை, வசனம் மூலியமா நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்குரிய தீம் என்னவா இருக்கும்? கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்குல்ல? நம்ம வேர்டை கூப்பிட்டு கேட்டுடலாமா? வேர்டா இதோ வந்துட்டு. இன்னைக்குரிய தீம் என்னது வேர்டா? எனக்குள்ள தீம் என்னன்னு சொன்னா God is the deliverer. என்ன இவானா, உனக்கு ஸ்விக்கி KFC டெலிவர் பண்ற பாய்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமாம் வேர்டா. அது இல்லை, இது என்னன்னா ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிப்பவர் அப்படிங்கிறத இந்த தீம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க உலகத்துல வாழும்போது எல்லா சூழ்நிலையில இருந்தும் பாவத்துடைய தண்டனையில் இருந்தும் விடுதலை அளிக்கிறார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது என்ன தெரியுமா? God is the deliverer. தேவன் விடுதலை அளிக்கிறவர். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருவீங்களா? குட்டீஸ், இன்னைக்குரிய தீம் கேட்டிங்களா? வேர்ட் அப் சொன்னது சூப்பர்பா இருந்துச்சுல. ஸோ இப்போ எங்களோட சேர்ந்து நீங்களும் இன்னைக்குரிய தீம் சொல்றீங்களா? God is the deliverer. தேவன் விடுதலை அளிக்கிறவர். இட்டானா, ஒரு நாட்டுக்கு எது ப்ரொடெக்ஷன்? ஆர்மி, அப்புறம் பிக் வால் இருக்கும்ல நம்ம நாட்டை சுற்றி, அதெல்லாம் தான் ப்ரொடெக்ஷன். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எது தெரியுமா ப்ரொடெக்ஷன்? அவரே தான். அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறாரு. எந்த விதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்தாலும் அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. அதை பற்றி ஒரு சாங் தான் பிள்ளைங்க கேட்க போகிறாங்க. கேட்கலாமா? தேவன் என்னோடு இருக்கிறாரே, He's my deliverer, deliverer. தேவன் என்னோடு இருப்பதாலே எனக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. தேவன் என்னோடு இருக்கிறாரே, என்னை விடுவிப்பார், விடுவிப்பார், விடுவிப்பார். தேவன் என்னோடு இருப்பதாலே எனக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. அவரே என் துணையே, ஓ அவரே என் கோட்டை, ஓ அவரே என் துணையே, ஓ அவரே என் கோட்டை, ஓ அவரின் பலனே, அவரின் தேவன் என்னை விடுவிப்பாரே. அவரின் பலனே, அவரின் தேவன் என்னை விடுவிப்பாரே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நம்மளோட இருக்காங்க, எப்பவுமே நம்மளோட தான் இருப்பாங்க. அவர் தான் நம்மளை காப்பாற்றுகிறவர். ஸோ நம்மளுக்கு பயமே தேவையில்லை. அவர் தான் நம்மளுடைய துணை, பலன், கோட்டை. அது மட்டும் இல்லை, அவங்க தான் நம்மளை விடுவிக்கிறவங்க. சாங்கோட மீனிங் புரிஞ்சா குட்டீஸ்? இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாமா? தேவன் என்னோடு இருக்கிறாரே, He's my deliverer, deliverer. தேவன் என்னோடு இருப்பதாலே எனக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. தேவன் என்னோடு இருக்கிறாரே, என்னை விடுவிப்பார், விடுவிப்பார், விடுவிப்பார். தேவன் என்னோடு இருப்பதாலே எனக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. அவரே என் துணையே, ஓ அவரே என் கோட்டை, ஓ அவரே என் துணையே, ஓ அவரே என் கோட்டை, ஓ அவரின் பலனே, அவரின் தேவன் என்னை விடுவிப்பாரே. அவரின் பலனே, அவரின் தேவன்
எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்துச்சுல்ல? இப்போ நம்ம அடுத்து மெமரி வேர்ஸ் கற்றுக்க போகிறோம். மெமரி வேர்ஸ் சொல்லித்தரதுக்கு சிஎஃப் மதுரையில் ஊழிய செய்கிறதான ஆபிரகாமானே வந்து சொல்லித் தருவாங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோ 1992 நடந்த ஒலிம்பிக்ல நடந்த ஒரு ரன்னிங் ரேஸோட வீடியோ தான். அந்த அண்ணனால என்ன பண்ண முடியல, இந்த ரன்னிங் ரேஸை கண்டினியூ பண்ண முடியல, அந்த அண்ணனுக்கு காலில் அடிபட்டதுனால. ஆனா அவங்க அப்பா வந்து உதவி பண்ணது மூலமா அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்படித்தானே? ஆமா தம்பி தங்கச்சி, நீயும் நானும் கூட இதே மாதிரி தான் லைஃப்ல ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம். அந்த ரன்னிங் ரேஸ்ல நமக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா உனக்கும் எனக்கும் ஒருத்தவங்க உதவியா இருந்து அந்த ரன்னிங் ரேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கும் அதை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கும் உதவி செய்யறாங்க. அப்படிங்கிற ஒரு வசனத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பைபிள்ல இருந்து இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். கத்துக்கலாமா? ஓகே, இந்த புத்தகத்தை பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்ன? கரெக்டா சொன்னீங்க, பரிசுத்த வேதாகமம். இதுல மொத்தம் 2 பிரிவு இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இன்னைக்கு நாம புதிய ஏற்பாட்டுல இருந்து தான் நம்ம இந்த வசனத்தை கத்துக்க போறோம். புதிய ஏற்பாட்டுல யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது புத்தகத்துல இருந்து நாம் கத்துக்க போறோம். நான் ஒரு தடவை வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33, பக்கம் எண் 153. ஒருவேளை நீங்க பைபிள் எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு கூட சேர்ந்து நீங்க வாசிக்கலாம். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. உலகத்தில் அப்படின்னா நீ நானும் இருக்கோம்ல, இந்த உலகம். இந்த உலகத்துல உங்களுக்கு அப்படின்னா தம்பி கேட்கிறல்ல, உனக்கு தங்கச்சி, உனக்கு எனக்கு, நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா உபத்திரவம் உண்டு. உபத்திரவம்னா பிரச்சனை. நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. ஆனா நீ நான் என்ன பண்ண தேவையில்ல தெரியுமா? பைபிள் வசனம் சொல்லு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள்னா தைரியமா இருக்கணும். ஏன் தைரியமா இருக்கணும் தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் சொல்லல, நானும் சொல்லிங்க எதை குறிப்பிடுதுன்னா, யாரை குறிப்பிடுதுன்னா ஏசு கிறிஸ்து சொல்றாங்க நான் அப்படின்னு சொல்லி. ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தாங்களாம். எப்படி தெரியுமா? சிலுவையில நமக்காக உயிரை கொடுத்தது மூலமா ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் பைபிள் வசனம் சொல்லுது. அதனால நீயும் நான் என்ன பண்ண தேவையில்ல, எதை குறிச்சும் பிரச்சனையை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இதை கேட்குற நீ ஒருவேளை ஆண்டவருக்கும் உள்ளத்தில் இடம் கொடுத்த தம்பி தங்கச்சியா இருந்தனா உனக்கு பிரச்சனை வரும்போது நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் உனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுவிக்கிறாங்க. இதை கேட்குற நீ ஒருவேளை ஆண்டவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காத தம்பி தங்கச்சியா இருந்தன்னா உனக்கு நீங்க பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா? பயந்துருவீங்க, இல்லைன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அப்படித்தானே? ஆனா நீங்க உங்க இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுவிக்க ஆண்டவரால முடியும். ஆனா நீ நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கும் இதயத்துல இடத்தை கொடுக்கணும். ஓகே தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை ஒரு சூப்பரான அழகான ஒரு கேம் மூலமா விளையாடலாமா? இந்த கேம் பேரு வேர்ட் கேம். அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றேன் என்ன செய்யணும்னு சொல்லி. நான் யோவான் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? 16:33 சொல்லணும். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் உலகத்தில், நீங்க என்ன சொல்லணும்? உங்களுக்கு. அப்புறம் நான் சொல்லுவேன் உபத்திரவம் உண்டு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ல போறீங்க ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றான்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் என்ன சொல்லுவீங்க? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. யோவான் சொல்லுவீங்க, நான் 16:33 சொல்லுவேன். ஓகேவா? இப்போ அழகா சூப்பரா இந்த கேம் விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? யோவான், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். 16:33. சூப்பர், அழகா விளையாண்டுட்டீங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? 16:33, உங்களுக்கு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். யோவான்
வெரி குட், அழகா சூப்பரா சொன்னீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லிடலாமா? யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. என்ன குட்டீஸ், மெமரி வேர்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, எல்லா வாரமும் நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த வாரமும் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்னைக்கு ஒரு மெமரி வேர்ஸ் எடுத்து எங்களுக்கு வீடியோவாக சென்ட் பண்ணிடுங்க. குட்டீஸ், நம்ம பைபிள் லெசன் யாரை பற்றி படிச்சுட்டு வரோம்? வெரி குட், தானியேலனை பற்றி தானே. இன்னைக்கு நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதை பற்றி சொல்கிறதுக்கு மதுரையில் ஊழியர் செய்கிறதான எபினேசர் அண்ணன் வந்து சொல்லி தருவாங்க. நம்ம எல்லாரையும் நிறைய பேர் ஒரு சில விஷயம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த விஷயம் நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ கூட நம்ம இந்த கோவிட் டைமில் இருக்கோம். நமக்கு இந்த மாஸ்க் போடணும், அப்புறம் சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் நம்ம மாஸ்க் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லி நமக்கு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், அதில் ஒரு ராஜா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. அந்த ரூல்ஸ் மக்களுக்கு நல்லதே கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்க, யார் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அந்த ராஜாவோட பேர் நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார்ன்ற ராஜா அவர் பாபிலோன்ற ஒரு பெரிய ஊரை அவரோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள எல்லா ஊரோட மக்கள், அந்த ஊர் எல்லாத்தையுமே அவரோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. இவர் எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அவர் என்ன செஞ்சாலும் அந்த மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவருக்கு பயந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு நாள் ஒரு யோசனை வந்தது. அவர் ஒரு சிலை பண்ண போகிறாரு. அந்த சிலையை தான் மக்கள் எல்லாரும் வணங்கணும். பெரிய பெரிய தலைவர்கள், நியாயாதிபதிகள், அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதை அந்த யோசனையை சொன்னார். அதுவும் இல்லாமல் அந்த சிலையை பண்ணதுக்கப்புறம் அந்த சிலையோட பிரதிஷ்டைனா நம்ம சர்ச் கட்டுவாங்கல்ல, சர்ச் கட்டி முடிச்சு நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆன் பண்ணுவாங்க, நடக்கும். அதுதான் பிரதிஷ்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரதிஷ்டைனா ஒரு பில்டிங் கட்டிட்டு அதுக்காக நம்ம அது நம்ம புதுசாக நம்ம என்ட்ரி ஆக போகிறோம், அதுதான் பிரதிஷ்டை. அதே போல் இந்த சிலையை கட்டி முடிச்சு இந்த பிரதிஷ்டைக்கு இந்த ராஜா நேபுகாத் நேச்சார் ராஜா எல்லாரும் கூப்பிட்டுருந்தாரு. அந்த சிலையை அந்த ஊரோட தூரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதாவது அந்த தூரான்ற இடம் எப்படி இருக்குன்னா, சுற்றி பார்த்தா மரம் செடி எதுவுமே இருக்காது. ரொம்ப பிளைனாக வெட்டான் தரையாக, வெறும் தரை மட்டும்தான் இருக்கும். ஓப்பன் ஸ்கை, மேலே பார்த்தா வெறும் வானம் மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த சிலையை வச்சுருந்தாங்க. அந்த சிலை எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு தெரியுமா? 60 முழம் உயரம், 6 முழம் அகலம். இவ்வளோ பெருசாக இருந்து 60 முழம் உயரம்னா சொல்ல போகணுன்னா 6 ஜிராஃபி, 6 ஒட்டகச்சிவிங்க நம்ம அடுக்கடுக்காக வச்சா எவ்வளோ ஹைட் இருக்குல்ல, அவ்வளோ ஹைட் இருந்துச்சு அந்த சிலையை அவர் மனுஷட்டு அந்த பிரதிஷ்டைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. பிரதிஷ்டையில் அந்த சிலையை கட்டினவன் ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். என்ன அறிவிப்புன்றதை நான் அவங்களுக்காக வாசிச்சு காமிக்கிறேன். பைபிளில் போட்டிருக்காது. தானியேல் 3ஆவது அதிகாரத்தில் 4வது வசனம் போட்டிருக்கு. சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரும் மாணவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், எக்காலம், நாகசூரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாக்கின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இதில் அவர் என்ன படித்தார்னா, எப்போல்லாம் நீங்கள் வீணை, நாதஸ்வரம், கிண்ணரம், தம்புரு இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த காலத்தில் நமக்கு கீபோர்டு, ட்ரம்மு, கிட்டாரு இதெல்லாம் நம்ம சர்ச்சில் வாசிப்பாங்கள்ல, அதே போல் அந்த காலத்தில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. வீணை, தம்புரு, எக்காலம், இந்த சவுண்ட்லாம் எப்போல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அப்போல்லாம் ராஜா செஞ்ச அந்த பொருசிலை நீங்கள் பணியணுமா, நீங்கள் அந்த பொருசிலைக்கு முன்னாடி வணங்கணும்னு சொல்லி அந்த ராஜா கட்டளை போட்டார். இந்த கட்டளையே போட்டார். அதே போல் மக்களும் பயந்து எப்போல்லாம் அந்த எக்கால சத்தம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சத்தம்லாம் கேட்குதோ அப்போல்லாம் அவங்க அந்த சிலை முன்னாடி வந்து பணிஞ்சிருவாங்க. அவங்க எப்போல்லாம் சவுண்டு கேட்குதோ இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டம் போட்டாங்க. என்னென்னா, யாரெல்லாம் அதை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த பனிஷ்மெண்ட் என்னென்னா, தீயில போட்டுருவாங்கன்னு சொல்லி ராஜாவும் சொல்லிட்டாரு. மக்கள்லாம் பயந்து எப்போல்லாம் சவுண்டு கேட்குதோ அப்போல்லாம் அவங்க பணிஞ்சிருவாங்க. ஒரு டைமில் அவங்க அந்த அதிகாரிகள், அந்த நியாயாதிபதிகள் எல்லாரும் போய் ராஜா போய் பார்க்க போகிறாங்க. அந்த டைமில் அவங்க எதுக்கு ராஜா பார்க்க போகிறாங்கன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஓகேவா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு தேவனுக்கு உண்மையான தேவனை வணங்குறவங்க, தேவனுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க. அந்த 3 பேரும் அந்த சிலையை வணங்கலை. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அந்த ஊருக்கே ராஜா சட்டத்தை போட்டிருக்காரு. அந்த சட்டத்தை அவங்க வணங்கலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் அது பாவம்னு சொல்லி தெரியும். அவங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவங்க உண்மையுள்ள தேவனை வணங்குறாங்க. உண்மையுள்ள தேவன் யாரும் உனக்கு தெரியும் இல்லை,
உன்னை என்னை நம்ம எல்லாரையும் படைச்சவங்க தான் அந்த உண்மையுள்ள தேவன். நம்ம சுற்றி பார்க்குற விஷயங்கள், பறவைகள் எல்லாத்தையும் படைச்சவங்க அவங்க தான். அவங்க உன் மேலே மேலே ரொம்ப 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 அன்பு வச்சுருக்காங்க. பைபிள்லேருந்து உனக்காக வாசித்து காமிக்கிறேன். யோவான் 3:16 போட்டிருக்கு, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இவ்வளவாய்னா அது எவ்வளோன்னு சொல்லவே முடியாது. நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. தேவன் ஒன்று என்னையும் படைச்சனால நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு விஷயம் தடையாக இருக்குது. அதுதான் பாவம். பாவம் என்னென்னு உனக்கு தெரியும்ல. பாவம்னா தேவனுக்கு பிடிக்காம நம்ம எதெல்லாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே பாவம் தான். எதெல்லாம் பாவம்னு சொல்லணும்னா நம்ம சிந்தனையில் யோசிக்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம செய்கிறது, இது எல்லாமே தேவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அது பாவம். உன் ஃப்ரெண்டோ, உன் தங்கச்சியோ, உன் கூட பிறந்தவங்களோ, இல்லை உன் பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏதாவது ஒரு நல்ல வாட்ச் போட்டாலோ, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலோ, ஷூ போட்டிருந்தாலோ அவங்கள பார்த்து பொறாமப்படுற பார்த்தியா, சிந்தனையில் நீ யோசிக்கிற பார்த்தியா, அது கூட பாவம் தான். அவங்கள ஏதாவது திட்டுற பார்த்தியா, கோவத்தில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவத்தில் செம்ம திட்டுற பார்த்தியா, அது கூட பாவம் தான். ஏதாவது சண்டேயில் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்கள கை நீட்டி அடிக்கிற பார்த்தியா, அது கூட பாவம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத தம்பி தங்கச்சி. அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது. அதுதான் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்று ரொம்ப 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 தூரமாக பிரிச்சிடும். நம்ம எல்லாமே பாவத்தான். நம்ம யாரும் சொல்ல முடியாது நான் பாவமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே பாவத்தெலாம் பிறந்திருக்கோம். ஏன்னா பைபிள் வசனம் போட்டிருக்கு. நான் உனக்காக வாசி காமிக்கிறேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ரோமர் 3:23 இதில் போட்டிருக்கு நம்ம எல்லாமே பாவம் செஞ்சிருக்கோம் சொல்லி நான் சொன்னேன். அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனை தான் தேவனுடைய அன்பை விட்டு ஒன்று தூரமாக பிரிச்சிடும். ஆனால் அந்த பாவத்தில் நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக தேவன் அவருடைய ஒரே குமாரன் அந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. நீ நான் பண்ண தப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கிட்டாரு. சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. அவங்க உயிர் தெழுந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றது பைபிளையும் போட்டிருக்கு. நான் உனக்கு ஒரு வருஷம் வாசி காமிக்கிறேன். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அதாவது இந்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தலை அப்படின்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. இப்போது நீ நான் பண்ண தப்புக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாங்க. அவங்க நம்மளுடைய பாவங்களை எடுத்துக்கிட்டு அவங்க சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. நீ அந்த தேவனை நம்பி கேட்கும் போது நீ அவங்களோட பிள்ளையெல்லாம் உன்னுடைய பாவமும் மன்னிக்கப்படும். நம்மளும் தேவன்கிட்ட கேட்கும் போது நம்மளும் அவங்களுடைய எந்த ஒரு இதில் இருந்தாலும் சரி, பாவத்தில் இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் தேவன் நமக்கு விடுவிக்க அவங்க உதவி செய்வாங்க. ஏன்னா இந்த வாரம் தீம் கூட நம்ம பார்த்தோம்ல, காட் இஸ் த டெலிவரர், தேவன் விடுவிப்பவர் அப்படின்ற தீம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. அது போல தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அவங்களுக்கு தெரியும் அந்த சிலையை வணங்கினா தேவனுக்கு பிடிக்காது, அது பாவம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை வணங்கலை. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க உண்மையில தேவனை தான் வணங்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நின்னாங்க. அந்த ராஜா செஞ்ச அந்த சிலையை கூட அவங்க வணங்கலை. அவங்க என்ன சொல்லியோ அந்த சிலையை அவங்க பணியை இதை போய் அந்த ராஜாக்கிட்ட போய் எல்லாரும் சொல்லிட்டாங்க. உடனே ராஜா கோவமாகி உடனே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட்டுவாங்க, நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி அந்த ராஜா கோவத்தோடு சொன்னார். உடனே இவங்க எல்லாரும் போய் ராஜாக்கிட்ட சொன்னவங்களே போய் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கூட்டு வந்துட்டு ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. ராஜா கேட்குறாரு, இவங்க சொன்னது உண்மையா? நீங்கள் அந்த சிலையை வணங்காமல் இருந்தது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயத்தோடு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுதான் இல்லை. இவங்க தைரியமாக சொல்கிறாங்க. அந்த ராஜாவை பார்த்து நேபுகாத் நேச்சாரே, அந்த ராஜாவோட பேரையே சொல்கிறாங்க. நேபுகாத் நேச்சாரே, நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், அந்த நாட்டுக்கே ராஜா எத்தனையோ நாடை தான் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் அப்படி பேசுகிறாங்க. யோசித்து பாருங்கள். அந்த ராஜா இன்னும் கோவப்படுறாரு. இன்னொரு தடவை அந்த சவுண்டு, இன்னொரு தடவை இந்த கிண்ணறம், இந்த எல்லாமே சவுண்டு கேட்கும். நீங்கள் இந்த சிலையை நீங்கள் பணியணும்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க உண்மையுள்ள தேவனுக்காக கடைசி வரைக்கும் நின்னாங்க. அவங்க என்ன சொல்லி அந்த சிலையை பணிந்து வழங்கலை. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒன்றையும் நிறைய பேர் நீ ஏசு பாப்பிளையாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. அவன் மூவிஸ் பார்க்க மாட்டான்டா, அவன் பாட்டெலாம் கேட்க மாட்டான், அவன் கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்க மாட்டான், டிவிலாம் பார்க்க மாட்டான்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னைய கிண்டல் பண்ணலாம், உன் ஸ்கூலில் உன்னை கிண்டல் பண்ணலாம், உன் ஃபேமிலிஸ் உன்னைய ஏதாவது செய்யலாம். ஆனாலும் அந்த டைமில் கூட நீ உண்மையுள்ள உன்னைய படைச்ச உண்மையுள்ள தேவனுக்காக நீ ஸ்ட்ராங்காக நிற்கணும். உங்களுக்காக நீ ஸ்ட்ராங்காக நிற்கும் போது நீ எதெல்லாம் கிராஸ் பண்ணுறியோ அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா பைபிள் வசனம் கொடுக்கும், அவங்க வாசித்து காமிக்கிறேன். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்க நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் வரும், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் வரும், அதெல்லாம் நீ தாங்கி நிற்கிறதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா நம்ம தீம் கூட இருக்குல்ல, காட் இஸ் த டெலிவரர், தேவன் விடுவிப்பவர். தேவன் விடுவிப்பர்னா நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் விடுவிக்கிறதுக்கு அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. நம்ம தேவன் நம்பும் போது அவங்க நம்மளை இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளை விடுவிப்பாங்க. அதே போல் தான் தேவன் விடுவிப்புன்றது அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவங்களுக்கு தெரியும். அதனால கடைசி வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம். என்னடா நான் சொல்லி அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணவா இருக்காங்களே, ராஜா செம்ம கோவப்படுறாரு. கோவப்பட்டு அந்த இதுக்கு பனிஷ்மெண்ட் கூட சொன்னாங்கல்ல, தீயில தூக்கி போட்டுருவாங்க. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணலையோ, யாரெல்லாம் அந்த பனி வனங்களையோ அவங்க எல்லாரையும் நெருப்பில் போட்டுருவாங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த ராஜா செம கோவப்பட்டு இவங்க 3 பேரையும் கயிறுலாம் வச்சு கட்டி ஆளை கூப்பிட்றாரு. யார் அங்கே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிறையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களை கூப்பிட்டு 7 மடங்கு தீயை கூட்டுறாங்க. யோசித்து பாருங்கள், நம்மளால் இந்த கேண்டிலில் நம்ம தீ பட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் 7 மடங்குனா யோசித்து பாருங்கள். ஏற்கனவே வச்சிருந்த தீயில் பெட்ரோல் நம்ம எல்லாம் ஊற்றினா எவ்வளோ கஃப்னு எரியும். அந்த அளவுக்கு இவர் தீயை போட சொல்லிட்டாரு. இவங்க 3 பேரையும் கட்டி இவங்க எல்லாரும் கட்டி தீயில போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த நேபுகாத்நேச்சார்ன்ற ராஜா ரொம்ப கோவப்படுறாரு. 7 மடங்கு அக்னியை கூட்டுங்க, அந்த தீயை 7 மடங்கு கூட்டுங்கன்னு சொல்லி இவர் கட்டளையிட்டாரு. அதே போல் 7 மடங்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ராஜா வந்து எட்டி பார்க்குறாரு. என்னாச்சுன்னு பார்க்கும்போது உள்ள 4 பேர் தெரியுறாங்க. ஆனால் போட்டது 3 பேர் தானேன்னு சொல்லி இவர் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் எத்தனை பேரை போட்டீங்க? நீ 3 பேர் தானே போட்டீங்க, ஆனால் உள்ள 4 பேர் தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 4வது ஆளோட சாயல் வந்து தேவபுத்திரனுக்கு சாயலாக இருக்குது. அதாவது ஆண்டவரே அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க. யோசித்து பாரு, தேவனுக்காக அவங்க உண்மையில தேவனை நம்பி அவங்க ஸ்ட்ராங்காக நின்றாங்க. அந்த நெருப்பு அவங்கள ஒன்றுமே ஆக்கலை. நெருப்பு அவங்கள ஒன்றுமே ஆக்கலை. இதை பார்த்து கொண்டிருக்க நீயும் ஏசு கிறிஸ்து நீ நம்பின அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன், நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிய கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வரும்போது அந்த டைமில் எப்படி நீ அதுலேருந்து நீ தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவன் உனக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா நம்மளுடைய தீம் கூட சொல்லியிருக்கு, காட் இஸ் அ டெலிவரர், தேவன் விடுவிப்பவர். உன் ஃப்ரெண்ட்ஸை சமாளிக்கிறதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வாங்க. உங்கள் டீச்சர் மூலமாகவோ இல்லை உங்களுடைய அப்பா அம்மா மூலமாகவோ அவங்க மூலமாக அதை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்வாங்க. உன்னைய கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸே நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அந்த அளவுக்கு தேவனுடைய மாற்றிடுவாங்க. ஏன்னா பைபிளில் கூட ஒரு வசனம் போட்டிருக்கு, நான் உனக்காக வாசி காமிக்கிறேன். சங்கீதம் 18:2, தேவன் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாக இருக்கிறார். தேவன் தான் நமக்கு எல்லாமே. நம்ம கண்மலை, நம்ம கோட்டைனா யோசித்து பாருங்க, கோட்டை அது எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அதை கட்டியிருக்காங்க. அந்த கோட்டை மாதிரி நமக்கு என்னெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதோ அதெல்லாம் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை விடுவிப்பாங்க. டெலிவரர், நமக்கு அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், நம்மளோட ஸ்டடீஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வாங்க. அதுலேருந்து நீ விடுபடுறதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வாங்க. நம்ம தீம் சொல்கிறது போல காட் இஸ் அ டெலிவரர், தேவன் விடுவிப்பவர். அதுபோல் தேவன் உன் கூட இருந்து எல்லா காட்டிலேருந்தும் உன்னை விடுவிப்பாங்க நீ அவளை நம்பும் போது. அந்த சாத்ராக் மேஷாக் எப்படி ஆபேத்நேகோ கடைசி வரைக்கும் அவங்க நின்னாங்களோ, அந்த தீயில போட்டதுக்கு அப்புறமும் தேவன் அவங்கள பாதுகாத்து அவங்கள திரும்ப வெளியே எடுக்கும் போது அவர் எப்படி கூப்பிட்றான்ற நம்ம அவங்களுக்காக வாசி காமிக்கிறேன். அது பைபிளில் போட்டிருக்கு. தானியேல் 3:26 உன்னத தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அவங்களுடைய ட்ரெஸ்ஸு எதுவுமே ஒன்றுமே ஆகலை. ஏன் அவங்க மேலே தீ ஸ்மெல்லு கூட வரல. ஏன்னா தேவனுக்காக அவங்க கடைசி நின்னால அவங்களுக்கு எந்த சேதமும் ஆகலை. இதை பார்த்துட்டு இருந்த நேபுகாத்நேச்சார் ராஜா இவங்க வணங்குற உண்மையில தேவன் இவங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றாரு. இனிமேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரை வணங்குறாங்களோ அவங்க வணங்குற உண்மையுள்ள தேவனை தான் மக்களாக வணங்கணும். யாரெல்லாம் அந்த உண்மையுள்ள தேவனை வணங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி ஊரில் சட்டம் போட்டார். அந்த நாள்லேருந்து எங்கெல்லாம் நேபுகாத்நேச்சாரோட கண்ட்ரோல் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே உண்மையுள்ள தேவனை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கின அந்த தேவனை தான் வணங்கணும்னு சொல்லி எல்லா நேபுகாத்நேச்சார் சட்டம் போட்டார். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கடைசி வரைக்கும் தேவனுக்காக நின்னாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஏற்கனவே நான் உண்மையில தேவனை நம்புறேன் நீ சொன்னா நீ இன்னும் அவருக்காக நீ என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி நீ பார்க்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி கடைசி வரைக்கும் நின்னாங்களோ அதே போல் நீயும் நிற்கணும். தம்பி தங்கச்சி,
பார்த்தீங்களா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி அவங்க உண்மையுள்ள தேவனுக்காக கடைசி வரைக்கும் நின்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கல்ல. நம்மளும் அதே போல் தான். என்ன தான் நமக்கு கஷ்டம் வந்தாலும், நம்மளுடைய ஸ்கூலில் நமக்கு படிக்க கஷ்டமாக இருந்தாலும், நம்ம வீட்டில் பிரச்சனை வந்தாலும், எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தேவனுக்காக கடைசி வரைக்கும் நிற்கணும். அவங்கள நம்பி நீங்கள் கடைசி வரைக்கும் நிற்கணும்னு சொல்லி அவங்களும் விரும்புகிறாங்க. பைபிள் ஒரு வசனம் போட்டு நான் உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன். எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதில் இந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அப்படின்னா என்னதான் உனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீ தேவனை நம்பி நீ இருக்கும்போது அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அதில் வந்து விடுவிக்கிறதுக்கு தேவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? நீ இதை பார்த்து கொண்டு இருக்க நீயும் அதை தெரிஞ்சுக்கோங்க. நீ ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருந்தனா என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் தேவனுக்காக ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இன்னும் நான் உண்மையில தேவன் எனக்கு தெரியாதுன்னு நான் இன்னும் அதை தெரிஞ்சுக்கொள்ளலை அப்படி நீ சொன்னா நீ இந்த நேரத்தில் நீ கேட்க போகிற. ஏன்னா நான் பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏற்றுக்கொள்ளாத பிள்ளையாருக்க நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளத்தில் கூப்பிடும்போது கண்டிப்பாக இந்த 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 ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ, உங்கள் வீட்டில் ஸ்கூலில் நீங்கள் போகிற இடத்துல என்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. நீ ஏசப்பட்ட உண்மையாக கேட்கும் போது என்னோடய பாவத்தை மன்னிங்க, நீங்கள் தான் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நான் நம்புகிறேன், சிலுவையில் எனக்காக நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெளிங்க சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி நீ கேட்கும் போது கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளையாக்கிட்டு எந்த ப்ராப்ளம்ஸ் தான் சரி அதுலேருந்து அவங்கள விடுவிப்பாங்க. நீ கண்ணமுடி ஏசப்பட்ட கேட்பியா? வாவ், எனக்கு பைபிள் லெசன் சூப்பராக இருந்துச்சுல்ல. என்ன ஆச்சரியம், தீயிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார்ல. கேட்குறதுக்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், இன்னைக்கு ஒரு பைபிள் லெசன் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வெரி குட், நீங்களே கெஸ் பண்ணிட்டீங்கல்ல. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஹாய் தம்பி தங்கச்சி, என்ன அண்ணன் கயிறோட வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இந்த கயிறை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏபியானும் சங்கரன் வந்திருக்காங்க. இப்போ இந்த கேமில் இந்த கயிறை வச்சு இந்த அண்ணமாரோடைய கையில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா கட்டி விட போகிறேன். இந்த கட்டுறதுக்கு இடையில இவங்களுக்கு ஒரு முடிச்சு இருக்குது இல்லையா? இவங்களுக்கு இடையில ஒரு முடிச்சு இருக்குது. இந்த முடிச்சிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி வெளிவர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்குள்ள ரூல்ஸ், ஆனால் அவங்களுக்குள்ள ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த கயிறில் இருக்கிற இந்த முடிச்சை நீங்கள் அவுக்கவே கூடாது. அவுக்கக்கூடாதானே? ஆமாம், அவுக்க கட் பண்ணி எடுத்துக்கலாமா? கட் பண்ணி எடுக்கக்கூடாதுனே. ஆனால் நீங்கள் வந்து இந்த கயிறுலேருந்து அப்படியே வெளியே வர போகிறீங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் இந்த கயிறை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு அவுக்கக்கூடாது. உங்கள் கையிலேருந்து இந்த 2 முடிச்சு உங்கள் கையிலேருந்து என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. ஆனால் இந்த முடிச்சிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். எப்படி ஃபர்ஸ்ட் என் ரைட் கையை விட்டு லெஃப்ட் வழியாக எடுக்கிறேன். இல்லை கழுத்தில் மட்டும். சரி, உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு போல, நான் ட்ரை பண்ணுறேன். வேண்டாம் இல்லை, வெயிட் பண்ணு. சிக்கிடுச்சுடா. அப்படியா? ஆமாம். ஐயோ, இல்லை உனக்கு வரல போல, எனக்கு வரும்னு நினைக்கிறேன். எங்க வந்துருச்சா? சிக்கிடுச்சு. ஐயோ, என்ன இப்படி நம்மளும் சுற்றி பார்த்துட்டோம், காலை உள்ள விட்டு பார்த்துட்டோம், வாய்ப்பே இல்லை போல. ஒரே வழி, கத்தி தான். கத்தியா? ஆமாம். கத்தி எதுக்கு அவுத்து எடுத்துருவோம். அண்ணே, அந்த அண்ணனே வந்துட்டாங்க. இது ஒன்றும் வேலைக்கு ஆகலண்ணே. ஒன்றும் முடியலையா? கத்தி இல்லைன்னா மாற்றி மாற்றி. ஆமாம், அவ்வளோதான். ஆனால் அவுக்காமே இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படிண்ணே? நீங்கள் உள்ளே வர போகிறீங்களாண்ணே? நான் உள்ளே வரல. ஓகே, இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ கொஞ்சம் கிட்ட வாங்க 2 பேரும். உங்கள் முடிச்ச நான் அவுக்கலாம் இல்லை, இதுக்குள்ளே கைவிடு. நீ 2 பேரும் கையை இழுங்க பார்ப்போம். இழுத்தா எப்படின்னு வரும்? நீ இல்லை சொல்கிறேன். பார்த்தீங்களா? முடிச்சு அவராமே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆமாண்ணே. தம்பி தங்கச்சி பார்த்து இந்த கயிறுல இருந்து அந்த எபி சங்கர் அண்ணனால வர்றதுக்கு முடியல, வழியே இல்லைன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. அதே போல தான் என்னுடைய பிரச்சனையிலேருந்து, பாவ பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நம்மளுடைய பாவ பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்க முடியும். குட்டீஸ், இன்னைக்கு ஒரு எபிசோட்ல நம்ம நிறைய என்ஜாய் பண்ணோம்ல. இப்போ இந்த எபிசோட்குரிய எண்ட் பண்ணிட்டோம். ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் கை கூப்பி கண்ண முடிக்கோங்க குட்டீஸ்.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளையும் கூட நீங்கள் தான் எங்களை விடுவிக்கிறவர்ன்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவங்களுக்கு முன்னாடி நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மறந்துடாதீங்க குட்டீஸ், எப்பயும் போல இந்த எபிசோடோட தீம் அண்ட் மெமரி வர்ஸை வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணுவோம். Okay குட்டீஸ், until then it's bye from Itana and Ivana. bye.